வாழ உருவிய கம்சனை பார்த்து வசுதேவர் பயந்து போய் கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. தேவகியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தேவகிக்கு பிறக்கக்கூடிய குழந்தையால தானே உங்களுக்கு பிரச்சனை. அப்படி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு. இதனால கம்சனும் மனமிறங்கி தேவகியும் வசுதேவரையும் உயிரோட விட்டுறாரு. கொஞ்ச காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. வசுதேவர் தன்னுடைய வாக்குப்படியே அந்த குழந்தைய கம்சன் கிட்ட கொண்டு வராரு. முதல் குழந்தை தானே இது, 8வது குழந்தையாலதான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி கம்சன் அந்த குழந்தையை கொல்லாம திருப்பி கொடுத்து விட்டுறாரு. அந்த நேரத்துல நாரத முனிவர் கம்சனுடைய வீட்டுக்கு வராரு. செவத்துல 8 கோடுகளை வட்டமா வரையறாரு. இது 8மே தேவகியோட குழந்தைகள்னு சொல்லி கம்சனை எண்ணி பார்க்க சொல்றாரு. கம்சன் எந்த திசையில இருந்து எண்ணினாலும் பக்கத்துல இருக்கிற கோடு 8வது கோடா வருது. இதனால தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8 குழந்தைகளையுமே நம்ம 8வது குழந்தையா கணக்கெடுக்க முடியுங்கிற ஒரு பிரம்மை அவனுக்கு உண்டாகுது. தேவகிக்கு பிறந்த அந்த குழந்தைய உடனே கொல்லணும்னு வெறியோட கம்சன் கிளம்பி போறாரு.